ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்களுடைய யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பிலிப்ஸோடைய ஒரு அருமையான பாக்கெட் ரேடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 098 அப்படின்ற ஒரு மாடலில் 1970லேருந்து 1980 வரைக்கும் இந்த மாடல் வந்து பிலிப்ஸ் கம்பெனி தயாரித்து வெளியிட்டிருக்கிறாங்க. இது பாக்கெட் சைஸ்ன்றதால சைஸ் குட்டியாக இருந்தாலும் ஒரு சூப்பரான குட்டி ஜெம் இவர். ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஸ்டோரியை தான் நீங்கள் இப்போ கேட்க போகிறீங்க. கடந்த வாரம் நம்ம வந்து இந்த ரேடியோ வந்து பல்லாவர சந்தையிலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வந்தோம். ஸோ பல்லாவர சந்தையிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேடியோ நான் வாங்கும்போது ரொம்பவே பிடிச்சி தான் நான் வாங்கினேன். 200 ருபீஸ்க்கு வாங்கினேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாடலில் வந்து எஃப்எம் கிடையாது, ஆனால் வந்து மீடியம் ஷார்ட் வேவில் தான் வந்து இது ஒர்க் ஆகும். அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எஃப்எம்லாம் வந்து டெவலப் ஆகலை. ஸோ அந்த காலத்தில் வந்து இது வெளியான மாடல் இது. இன்றைக்கி எப்படி நம்ம வந்து அதிகமாக நிறைய மாடலில் வந்து மொபைல் லான்ச் ஆகுதோ, அந்த காலகட்டத்தில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாக்கெட் ரேடியோ டிஃப்ரெண்ட் சைஸில் டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸோடு வந்து பார்த்திங்கன்னா லான்ச் ஆகிருக்கு. ஸோ அதில் ஒரு மாடல் தான் இந்த மாடல். பிலிப்ஸ் இந்த பாக்கெட் ரேடியோவை நல்ல சாலிடான பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஈஸியாக டியூன் பண்ணுற நாபு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 AA பேட்ரி, நல்ல ஒரு பேட்ரி பேக்கப்போட அருமையாக வந்து இதை தயாரிச்சிருக்கிறாங்க. இதோடைய பில் குவாலிட்டி அட்டகாசமாக இருக்குது. இது பிளாஸ்டிக்னே சொல்ல முடியாது, ஒரு வுட்டன் லுக்கில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. 2 வந்து பார்த்திங்கன்னா AA பேட்ரி நம்ம இதில் போட்டுக்க முடியும். இது நம்மக்கிட்ட வரும்போது பார்த்திங்கன்னா டெட் கண்டிஷனில் வந்தது. ஸோ இது எப்படி நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம், எப்படி இதை மறுபடியும் நம்ம பழைய நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறோம், அதை பற்றின வீடியோ தான் இது. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இதை பற்றி மேலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவுட்டோரில் ஒர்க் பண்ணுறவங்க, ஆஃபீஸ் போயிட்டு வரவங்க, அதுக்கப்புறமா ட்ராவல் பண்ணுறவங்க, இவங்க மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டி ஜெம் வந்து நல்ல ஒரு பேர் எடுத்துருக்குறான் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஈஸியாக ஷர்ட் பாக்கெட் சைஸில் இருந்ததால் இது வந்து கேரி பண்ணுறது ரொம்ப சுலபமாக இருந்ததால் இது எல்லாராலையும் வாங்கப்பட்டுச்சு. அப்போது வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸும் வந்து இது நல்ல பீக்கில் இருந்தது. ஸோ இதை பற்றி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இது எப்படி ரெடி பண்ணணும், எப்படி இதில் சர்வீஸ் பண்ணியிருக்கிறோம், ஸோ என்ன போயிருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போனோம். ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணதுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் நோட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சில ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா இதில் லைட்டாக டேமேஜ் ஆகிருக்கு. அந்த ட்ராக்கு வந்து நம்ம கண்டினியூட்டி செக் பண்ணி பார்த்துருக்குறோம் இந்த வீடியோவில், நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கரில் வந்து பார்த்திங்கன்னா இதில் சவுண்டு வந்து சரியாக வந்து அதுக்கு போகல, சுத்தமாகவே போகல. ஸோ அதை எப்படி சரி பண்ணியிருக்கிறோம் நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மேஜரான சில இடத்துலலாம் வந்து நம்ம வந்து ட்ரை சால்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ஏன் ட்ரை சால்டர் பண்ணுறோம் அப்படின்னா, ரொம்ப வருஷம் இது வந்து பயன்பாட்டில் இல்லாமல் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதனால் வந்து அது அப்படியே சர்க்யூட் வந்து அங்கே லைன் பாஸ் ஆகாமல் இருக்கலாம். அதனால தான் நம்ம வந்து ஃப்ளெக்ஸ் பேஸ்ட் அப்ளை பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா ட்ரை சால்டர் பண்ணுறோம். ஸோ ட்ரை சால்டர் பண்ணும்போது அதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் பாஸ் ஆகும். ஸோ அப்போ வந்து மேக்ஸிமம் வந்து ரெடியாக வாய்ப்பாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாடலுடைய ஸ்பீக்கர் வந்து என்கிட்ட இல்லை. ஸோ அதனால் வந்து இதை ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து பஜார் கொண்டு போயிட்டு சேம் இதே ஸ்பீக்கர் வந்து நம்ம வாங்கிட்டு வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இதில் கண்டினியூட்டி செக் பண்ணி பார்த்துடலாம். மெயினான லைனுக்கெலாம் வந்து சப்ளை போகுதா அப்படின்னு வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துப்போம். ஸோ சப்ளை வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இதுவாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ட்ராக் பண்ணியிருக்கிறோம். பாருங்கள், ஒரு ஒயர் ஜம்பர் கொடுத்துருக்குறோம். இந்த லைன் மிஸ்ஸிங். ஸோ அந்த லைனை வந்து நம்ம வந்து ஜம்பர் கொடுத்துருக்கோம். அதுதான் வந்து மெயினான லைனு, பாசிட்டிவ் லைனு. இப்போ வந்து நம்மக்கிட்ட இருந்த ஒரு ஸ்பீக்கரை வச்சு செக் பண்ணி பார்க்குறோம் எப்படி அது சவுண்ட் வந்து பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்பீக்கர் தான் வந்து நம்ம இப்போ வாங்கினோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஸ்பீக்கர்லாம் கிடைக்கிறதில்ல அதிகமாக. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேடினதில் வந்து கிடச்சிருச்சு. சேம் அதே சைஸ். அப்போ தான் நம்ம அதை வச்சு உள்ளே க்ளோஸ் பண்ண முடியும். பழைய ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாகவே போயிடுச்சு. ஸோ நம்ம கொஞ்சம் ஃப்ளெக்ஸ் பேஸ் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம இந்த ஸ்பீக்கரை வந்து இதில் வச்சு சால்ட்ரிங் பண்ணிடலாம். இந்த ரேடியோ வந்து பார்க்க சின்னதாக இருந்தாலும் ஆனால் இது வந்து ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும். இது ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன் மாடல் தான். இது ஒரு விண்டேஜ் ப்ராடக்ட் இது. ஸோ அதனால் எனக்கு பார்த்தோன்னே இது கண்டிப்பாக வாங்கிடணும், இதை ரெடி பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு வந்து ட்ரை பண்ணி அந்த ஸ்பீக்கரை வந்து தேடி கண்டுபிடிச்சி அதே சைஸில் ஸ்பீக்கர் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ அதை நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபிக்ஸ் பண்ணி நம்ம போட்டு பார்க்கலாம் இதோடைய அவுட்புட் வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். சரிங்களா. ஸ்பீக்கரில் லைட்டாக வந்து நம்ம அந்த ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ணிப்போம்.
ஸோ இது எதுக்காக அப்ளை பண்ணுறோன்னா, சால்ட்ரிங் வந்து கரெக்டாக வந்து கச்சிதமாக அதில் வந்து ஃபிட்டாக பிடிக்கும். அதனால தான் வந்து நம்ம இதை வந்து அப்ளை பண்ணுறோம். அதை அப்ளை பண்ணாமல் பண்ணிங்கன்னா சால்ட்ரிங் சரியாக பிடிக்காது, ஒன்றும் பாதியமாக அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ இதை அப்ளை பண்ணோம்னா நீட்டாக இருக்கும் சால்ட்ரிங். இப்போ நம்ம போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இதில் ஒரு ஆக்ஸ் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை ஆக்ஸ் கேபிளாகவும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா நீங்கள் ஹெட்செட் போட்டும் நீங்கள் வந்து கேட்கலாம். கைஸ், இதில் 2 ஸ்பீக்கர் நான் வந்து மார்க்கெட்டில் செக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். அதில் ஒரு ஸ்பீக்கர் தான் நான் வாங்கினேன். ஒரு ஸ்பீக்கர் வந்து லோவாக கேட்டதால் நான் அதை வாங்கலை. பட் ஆனால் இது வந்து அந்த லோவாக கேட்ட ஸ்பீக்கர் தான் வந்து பார்சலில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதை நான் வந்து செக் பண்ணி பார்த்ததில் அவுட் ஸ்பீக்கரில் வந்து கொஞ்சம் லோவாக கேட்குது. அதனால் நான் உங்களுக்கு ஆக்ஸில் போட்டு காட்டுறேன் பாருங்கள். சவுண்ட் வந்து சூப்பராக இருக்குது. செட் வந்து இப்போ எந்த ஃபால்ட்டும் இல்லை. நம்ம வேணும்னா திரும்பவும் இன்னொரு ஸ்பீக்கர் வேணால் மாற்றி பார்க்கலாம். ஸோ இதை இந்த ஹோம் தியேட்டரில் கனெக்ட் பண்ணி நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். In today's program, Rajani is presenting Khayal Gayan in Rag Bhopali. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நல்லாவே வேலை செய்யுது. ஸோ இந்த ரேடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கைஸ், இதை வந்து நம்ம வந்து ஹேண்ட்ஸ் ஃப்ரீலேயும் போட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 3.5 mm ஜாக் தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போவும் வந்து நம்ம இந்த ஹேண்ட்ஸ் ஃப்ரீ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஹேண்ட்ஸ் ஃப்ரீயில் கேட்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்குது சவுண்டு இதில். ஸோ அருமையாக ரெடியாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நாம் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.